Hello viewers, good evening. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா today we are going to see how to ask WH question in simple future tense. ஓகேங்களா? simple future tense நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம 3வது வீடியோ பார்க்க போறோம். அதாவது WH question யூஸ் பண்ணி நம்ம எப்படி simple future tense நம்ம क्वेश्चन கேட்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் simple future tense ன்றது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, பக்கத்துல அது கூட நமக்கு வெர்ப் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? will யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு தான் நமக்கு simple future tense சொல்லுவோம். ஓகே, அவன் போவான், he will go. ஓகேங்களா? அவன் வருவான், he will come. அவன் சாப்பிடுவான், he will eat. ஓகேங்களா? இந்த மாதிரி சப்ஜெக்ட் கூட வில் போட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், வெர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் போட்டால் அது என்ன நமக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, அதில் நம்ம கொஸ்டின் எப்படி கேட்கணும் போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ WH கொஸ்டின் எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் WH கொஸ்டின். WH கொஸ்டின் என்ன நமக்கு வாட், வேர், வென், ஹவு மச், ஹவு லாங், ஹவு ஃபேர், இதான் இந்த மாதிரி வார்த்தையில நம்ம யூஸ் பண்ணி எழுதுறது நமக்கு என்னது WH கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, நான் எழுதி வச்சுக்கேன். நீ அங்கே எப்படி போவ, நீ அங்கே எப்படி போவ அப்படிங்கிறது என்ன நமக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் கொஸ்டின். ஓகேங்களா? எப்படி போவாய். ஓகேங்களா? இது ஃபியூச்சர் டென்ஸ், இனிமேல் நடக்க போகிறது. ஓகேங்களா? நீ அங்கே எப்படி போவ, அப்போ இது எப்படி எழுதணும் நம்ம வாங்க பார்க்கலாம். தட் இங்கே சப்ஜெக்ட் என்னது நமக்கு யூ. ஓகேங்களா? யூக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சாதாரண கொஸ்டினாக இருந்தால் வில் யூஸ் பண்ணணும். ஓகே, இது WH கொஸ்டின். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி நம்ம ஹவுங்கிற வார்த்தை இருக்கு. ஓகே, எப்படி, அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு போடணும். இந்த மாதிரி WH கொஸ்டின் தான் நம்ம ஃபர்ஸ்ட் போறதுனால அது என்னன்னு சொல்றோம்னா WH கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ ஹவு போட்டுறோம். ஓகே, எப்படிங்கிறது ஹவு போட்டுறோம். அப்போ என்ன பண்ணணும், போவாய். ஸோ போவாய்ங்கிறது நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் நீங்க அதான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹவுனா எப்படின்னா நம்ம ஹவு போட்டுறோம். நெக்ஸ்ட் என்ன நமக்கு அது என்ன டென்ஸ்ன்னு பார்க்கணும். ஓகேலா, பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசென்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, இது என்ன நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஹவுக்கு பக்கத்தில் வில் போடணும். ஓகே, ஸோ ஹவு வில். அடுத்து என்ன பண்ணணும், நம்ம சப்ஜெக்ட் போடணும். ஓகே, சப்ஜெக்ட்னா யூ, அதாவது நீ. ஓகேங்களா? ஸோ ஹவு வில் யூ. அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு ஆக்ஷன் போடணும். ஓகே, ஆக்ஷன் என்னது நமக்கு வெர்பு. ஓகே, செயல், அந்த செயலை போடணும். ஓகே, போறது. ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், ஹவு வில் யூ கோ, எங்கே, அங்கே. ஓகே, அப்போ அதை தூக்கி நம்ம கடைசியாக போடணும். ஓகே, தேர், தேர்னா அங்கே, ஹியர்னா இங்கே. ஓகேங்களா? ஸோ ஹவு வில் யூ கோ தேர், ஹவு வில் யூ கோ தேர், நீ எங்கே எப்படி போவ அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அடுத்த பாருங்க, நீ யாருடன் வருவ. ஓகேங்களா? நீ யார் கூட வருவ அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, சிம்பிள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நீ யார் கூட வருன்னு நம்ம கேட்குறோம். ஓகே, இது எப்படி கேட்குறது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கிறது நமக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? இங்கே யாருடன் அப்படிங்கிறது நமக்கு WH கொஸ்டின். ஓகே, அப்போ யாருடன்ங்கிறது என்னது நமக்கு இங்கே வித் ஹூம் அப்படின்னா என்னது, நம்ம யாருடன் நம்ம ஆல்ரெடி நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் கொஸ்டின்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ வித் ஹூம்னா என்னது நமக்கு யாருடன், வித் ஹூம், யாருடன் வருவாய். ஓகே, வருவாய்னா இன் ஃபியூச்சர்ல நடக்க போறது. ஓகே, அதனால நம்ம என்ன சொல்றோம், வில் போடுறோம். இதே பாஸ்ட் டென்ஸா இருந்தா நம்ம டிட் போடணும். ஓகேங்களா? ஸோ வித் ஹூம், வில் யூ, வித் ஹூம் போட்டு வில் போட்டு அப்ப என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் போடணும். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், ஃபோர்த் என்ன பண்ணணும், வெர்ப போடணும். ஓகே, ஸோ வித் ஹூம் வில் யூ கம். ஓகேங்களா? யார் கூட நீ வருவ அப்படின்னு வந்து கொஸ்டின் மார்க் போட்டுறோம். ஓகே, அடுத்து பாருங்க, நீ எப்பொழுது வருவாய், நீ எப்போ வருவ, நீ போன்ல கேட்கறோம் நம்ம. ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நமக்காக யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கொஸ்டின் அவங்க கேட்குறாங்க, நீ எப்போ வருவ அப்படின்னு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா சாதாரண சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஸோ நீ எப்பொழுது வருவாய். ஓகே, எப்பொழுதுங்கிறதா என்னது நமக்கு இங்கே WH கொஸ்டின். வென். ஓகேங்களா? வென்னா என்னது எப்பொழுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ வென், வருவாய்னா என்ன அர்த்தம் நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும், வில் போட்டுக்கணும். ஸோ வென் வில். அடுத்து என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் பண்ணணும். ஓகே, யூ. ஓகேங்களா? ஸோ வென் வில் யூ கம். ஓகேங்களா? வென் வில் யூ கம்னா எப்போ வருவ. இதே கம்ம தூக்கி கோ போட்டா எப்போ போவ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு என்னது, இதெல்லாம் வந்து நமக்கு WH கொஸ்டின். ஸோ WH கொஸ்டினை ஃபர்ஸ்ட் போட்டணும். ஹவு மச், ஹவு லாங், வேர், வென், அந்த மாதிரி வார்த்தையில ஃபர்ஸ்ட் போடணும். ரெண்டாவது ஃபியூச்சர் டென்ஸ்னால வில் போடணும். மூணாவது என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் போடணும். அதுக்கு பிறகு தான் நமக்கு வெர்பு போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மற்ற சென்டென்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ இதை அப்படியே எழுதி வச்சுங்க. அடுத்து நம்ம 2-3 சென்டென்ஸ் இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, எவ்வளவு நேரம் நீ எனக்காக காத்திருப்ப, எவ்வளவு நேரம் நீ எனக்காக காத்திருப்ப. ஓகேங்களா? இது எப்படி எழுதுறது நம்ம, ஸோ எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது நமக்கு என்னது, நமக்கு இங்கே WH கொஸ்டின். ஸோ எவ்வளவு நேரம் அப்படிங்கிறதுக்கு என்ன நமக்கு இங்கிலீஷ்ல ஹவு லாங். ஓகேங்களா? ஸோ ஹவு லாங்னா எவ்வளவு நேரம். ஓகே, ஸோ ஹவு லாங். ஓகேங்களா? அடுத்து நமக்கு காத்திருப்பாய்ன்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ என்னது நமக்கு அது ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வில் போடணும். ஸோ ஹவு லாங் வில். அடுத்து நம்ம போடணும் சப்ஜெக்ட் போடணும். ஓகே, அப்போ நீங்க தான் நமக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஹவு லாங் வில் யூ. இங்கே நீங்கள்னாலும் என்னது நமக்கு யூ தான். ஓகேங்களா? என்னது, ஏன்னா நீனாலும் நீங்கள்னாலும் இங்கிலீஷ்ல யூ தான். ஓகே, ஸோ ஹவு லாங் வில் யூ. அடுத்து நமக்கு வெர்பு போடணும். ஓகேங்களா? ஸோ ஹவு லாங் வில் யூ
என்ன நமக்கு காத்திருக்கிறது நமக்கு இங்கிலீஷ்ல வந்து வெயிட். ஓகே, ஸோ ஹவு லாங் வில் யூ வெயிட், யாருக்காக, எனக்காக. ஓகே, அப்போ ஹவு லாங் வில் யூ வெயிட் ஃபார் மீ. ஓகே, ஸோ ஹவு லாங் வில் யூ வெயிட் ஃபார் மீ, ஹவு லாங்கிறதுக்கு ஹவு லாங்கிறதுக்கு எவ்வளோ நேரங்கிறதுக்கு ஹவு லாங் போட்டோம், நீங்கிறதுக்கு யூ போட்டோம், ஃபியூச்சர் டென்ஸுக்கான நம்ம வில் போட்டோம், அடுத்து என்ன பண்ணணும், நம்ம வெர்பு போட்டு அப்புறம் பின்னாடி மற்ற சென்டென்ஸ் போடணும். ஓகேங்களா, ஸோ ஹவு லாங் வில் யூ வெயிட் ஃபார் மீ அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளோ நேரம் எனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ நேரம் எனக்காக காத்திருப்பீங்க அப்படின்னாலும் இதே சென்டென்ஸ் தான். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, எத்தனை மணிக்கு நீ எங்கள் வீட்டுக்கு வருவ. ஓகே, இந்த மாதிரி கேட்குறோம் ஃபோனில், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்குறோம். இது எப்படி கேட்குறது, எத்தனை மணிக்குங்கிறது நமக்கு என்ன இங்கிலீஷில் அட் வாட் டைம். ஓகேங்களா, ஸோ அட் வாட் டைம் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், அட் வாட் டைம். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஓகே, நான் நீங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஒரு நோட் போட்டு நீட்டாக அழகாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம ஈஸியாக பேசலாம். ஓகே, ஸோ அட் வாட் டைம். அடுத்து நமக்கு வருவாய்ங்கிறது நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, ஸோ அட் வாட் டைம் வில் யூ, வில் போட்டு சப்ஜெக்ட் என்னது நமக்கு நீ. ஓகே, அட் வாட் டைம் வில் யூ. ஓகே, வருவாய்ங்கிறது நமக்கு என்னது கம். ஓகேங்களா, ஸோ அட் வாட் டைம் வில் யூ கம். அட் வாட் டைம் வில் யூ கம்னா எத்தனை மணிக்கு வருவ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அடுத்து பின்னாடி என்ன பண்ணணும், எங்கள் வீட்டுக்கு, எங்கன்னு சொல்லணும்ல, எங்கள் வீட்டுக்குங்கிறது பின்னாடி சொல்லணும். ஸோ அட் வாட் டைம் வில் யூ கம் டு அவர் ஹவுஸ். ஓகேங்களா, எங்களுடைய வீட்டுக்குன்னு அர்த்தம். ஓகே, இன்டெரக்டா என் வீட்டுக்குன்னா மை ஹவுஸ், எங்களுடைய வீட்டுக்கு நம்ம ப்ளூரல் சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணணும், அவர் ஹவுஸ் பண்ணணும். ஸோ அட் வாட் டைம் வில் யூ கம் டு அவர் ஹவுஸ் அப்படின்னு போடணும். ஓகே, ஸோ அட் வாட் டைம் வில் யூ கம் டு அவர் ஹவுஸ்னா எத்தனை மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க, யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்க, யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, ஒரு பத்திரிகைக்கு வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு, நம்ம கேட்குறோம் யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படின்னு. ஓகே, இப்போ எப்படி எழுதணும், யாரெல்லாம்ங்கிறது என்னது நமக்கு இங்கிலீஷில் ஹூ அண்ட் ஆல். ஓகே, ஹூ அண்ட் ஆல்னா என்ன அர்த்தம், யாரெல்லாம் அர்த்தம். ஓகே, ஸோ யாரெல்லாம்ங்கிறது என்னது ஹூ அண்ட் ஆல், ஹூ அண்ட் ஆல். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, நமக்கு சப்ஜெக்ட்ல எதுவுமே கிடையாது. ஓகே, யாரெல்லாம்ங்கிறது ஜென்ரலாக சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஹூ அண்ட் ஆல் வில் போட்டு நம்ம என்ன பண்ணணும், வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு இங்கிலீஷில் கம். ஓகேங்களா, ஸோ தட் ஹூ அண்ட் ஆல் வருவாங்கங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ், அதனால் நம்ம என்ன பண்ணணும், வில் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ ஹூ அண்ட் ஆல்னா யாரெல்லாம், ஃபியூச்சர் வில் போட்டோம், அடுத்து என்ன பண்ணணும், கம் போட்டுணும் டேரெக்டாக. ஓகே, ஸோ ஹூ அண்ட் ஆல் வில் கம் உன்னுடைய கல்யாணத்துக்கு, உங்க கல்யாணத்துக்கு. அப்போ என்ன அர்த்தம், டு யுவர் மேரேஜ். ஓகே, ஹூ அண்ட் ஆல் வில் கம் டு யுவர் மேரேஜ், who and all to come to your marriage. Who and all will come to your marriage, யாரெல்லாம் உங்க கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படி கேட்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, அவங்க எதில் வருவாங்க, அவங்க எதில் வருவாங்க. எதுலன்னா இந்த இடத்துல நம்ம எதில், கார்லையா பஸ்லையா, ஓகேங்களா, டூ வீலர்லையா, அந்த மாதிரி கேட்குறோம். ஓகே, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த எதிலுங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பை விச் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, எதன் மூலமாக வராங்க அப்படிங்கிறது இன்டைரக்டாக இங்கே இருக்குது. ஓகே, ஸோ பை விச் அவர்களுங்கிறது நமக்கு என்னது இங்கே சப்ஜெக்ட். ஓகே, தே, இது ஃபியூச்சர் நம்ம என்ன பண்ணணும், வில் பண்ணணும். ஓகே, ஸோ பை விச் வில் தே, வரத்துக்கு என்னது நமக்கு கம். ஓகே, ஸோ பை விச் வில் தே கம், பை விச் வில் தே கம்னா அவங்க மறுபடியும் ஆன்சர் பண்ணுவாங்க. தே வில் கம் பை பைக், தே வில் கம் பை டூ வீலர், தே வில் கம் பை கார், தே வில் கம் பை பஸ், தே வில் கம் பை கார். ஓகேங்களா, ஸோ தட் நம்ம நீங்கள் எதில் வராங்களோ அதை நம்ம பின்னாடி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, மறுபடியும் நான் 4 சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, இரவில் எவ்வளவு நேரம் நீ படிப்ப, நைட்டு எவ்வளோ நேரம், நைட்டு வந்து நீ எவ்வளோ நேரம் படிப்ப அப்படின்னு நம்ம கேட்கணும். இது எப்படி கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு அப்படிங்கிறது நமக்கு இரவில், அப்போ அது என்ன நம்ம ஒன்று கடைசியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ தட் இங்கே என்ன இருக்குது நமக்கு எவ்வளவு நேரம்ங்கிறதுக்கு என்ன நமக்கு ஹவு லாங். ஓகேங்களா, ஸோ ஹவு லாங். ஓகேங்களா, படிப்ப. ஓகேங்களா, எவ்வளவு நேரம், இங்கே பாருங்க, இரவில் எவ்வளவு நேரம் படிப்பாங்க இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், நீ ஆப்போசிட்ல பர்சனை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அர்த்தம். ஓகே, அப்போ ஹவு லாங் வில் யூ ஸ்டடி. ஓகேங்களா, படிக்கிறதுக்கு என்ன நமக்கு ஸ்டடி. ஓகேங்களா, படிப்பாயினா நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ், அதனால நம்ம என்ன போட்டோம், வில் போட்டோம். ஓகே, ஸோ ஹவு லாங் வில் யூ ஸ்டடி அட் நைட். ஓகேங்களா, அட் நைட்டை நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி போட்டுக்கலாம். ஓகே, இந்த இரவில்ங்கிறத நம்ம என்ன பண்ணோம், பின்னாடி போட்டுறோம். ஓகே, ஸோ ஹவு லாங் வில் யூ ஸ்டடி அட் நைட். ஓகேங்களா, நைட் எவ்வளோ நேரம் நீ படிப்ப அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அடுத்து என்ன பாருங்க, எவ்வளோ தூரம் நீ நடந்து வருவ அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, இது எப்படி கேட்குறது,
எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது எனக்கு ஹவு ஃபேர். ஓகேங்களா, ஹவு ஃபேர். ஹவு ஃபேர்னா நமக்கு என்னது எவ்வளவு தூரம்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஹவு ஃபேர் வில் யூ, ஓகேங்களா, வில் யூ கம். ஓகேங்களா, ஹவு ஃபேர் வில் யூ கம்னா எவ்வளவு தூரம் வருவேன்னு அர்த்தம். ஓகே, நடந்து வருவேங்கிறத என்ன பண்ணணும், பின்னாடி போட்டுருணும். ஓகே, ஸோ ஹவு ஃபேர் வில் யூ கம் பை வாக், கம் பை வாக். ஓகேங்களா, ஸோ 2 சென்டென்ஸ் நம்ம சீக்கிரம் வேகமாக எழுதிட்டோம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய 2-3 சென்டென்ஸ் பார்த்தோம். ஸோ ஹவு ஃபேர்னா எவ்வளோ தூரம், இது ஃபியூச்சர் டென்ஸுக்குனால வில் போட்டோம், அடுத்து சப்ஜெக்ட் போடணும். ஓகேங்களா, சப்ஜெக்ட்னா ஹியூ, ஹி, சி, இட் அதெல்லாம் போடணும். அடுத்து என்ன பண்ணணும், வெர்பு போட்டுடணும், அப்புறம் மற்ற சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஹவு லாங் வில் யூ கம் பை வாக், எவ்வளோ தூரம் நீ நடந்து வருவேன், நான் பைக் எடுத்துகிட்டு வரட்டுமா. ஓகே, அப்படி கேட்குறோம். ஓகே, வரட்டுமானா லெட் மீ கம் பை பைக் அப்படின்னு, லெட் மீ டேக் மை பைக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பைக் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம வந்து பின்னாடி லெட்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகே, அதெல்லாம் நம்ம ஒரு கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, எப்பொழுது நீ பணம் கொடுப்ப, எப்போ நீ பணம் கொடுப்ப அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ தட் இப்போ என்ன அர்த்தம், ஆல்ரெடி அவன் பணம் கொடுத்துருக்கான், நமக்கு கடன் வாங்கியிருக்கோம், இப்போ அவன் கடன் கொடுத்தவன் கேட்கறான். இது எப்படி சொல்றது நம்ம. ஸோ எப்பொழுது அப்படிங்கிறது என்ன நமக்கு வென். ஓகே, ஸோ வென் வில், வென் போட்டோம், வில் போட்டோம், ஏன்னா ஃபியூச்சர்னால வில் போட்டுடணும். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் பண்ணணும். ஸோ தட் வென் வில் யூ, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சென்ட் போடக்கூடாது. ஓகே, கொடுப்ப. ஓகே, கிவ்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, நம்ம இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ when will you return the money, when will you return the money, அதாவது என்ன அர்த்தம், பணத்தை எப்ப திருப்பி தருவ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இது வந்து. ஓகே, ஸோ when will you return the money, என் பணத்தை எப்ப நீ திருப்பி தருவ, when will you return the money. ஓகேங்களா, ஸோ எப்போ நீ பணத்தை கொடுப்ப. ஓகேங்களா, எப்போ பணத்தை நீ திருப்பி கொடுப்ப அப்படிங்கிறது நமக்கு இன்டெரக்ட் அந்த இடத்துல. ஓகே, ஸோ தட் நெக்ஸ்ட் நம்ம ஒரு 2 சென்டென்ஸ் நீ பார்த்தலாம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, இன்னும் ஒரு 3 சென்டென்ஸ். ஓகே, இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன எழுதிருக்கேன் பாருங்க, நீ அவன் முகத்தை எப்படி பார்ப்ப, நீ அவன் மூஞ்சி எப்படி பார்ப்ப, அதாவது நீ அவன் மூஞ்சில எப்படி முழிப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குறோம். ஓகே, இது எப்படி கேட்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா, எப்படி பார்ப்ப. ஓகேங்களா, இது சாதாரண சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ எப்படி எழுதணும், எப்படி அப்படின்னா நமக்கு என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, ஹவு, ஹவு இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வில் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஹவு வில். ஓகேங்களா, நீ தான் பார்க்க போற. ஓகே, அவனை தான் சொல்றோம். ஓகே, அப்போ ஹவு வில் யூ பண்ணணும். ஓகே, நீங்கிறது நமக்கு யூ. ஸோ ஹவு போட்டோம், ஃபியூச்சர்னால வில் போட்டோம், பாப்பாய். ஓகேங்களா, இந்த மாதிரி பாப்பாய். ஓகேங்களா, ஸோ ஹவு வில் யூ, இப்போ அவன் முகத்தை எப்படி பார்ப்ப அப்படிங்கிறது நம்ம எப்படி கேட்கணும், எப்படி ஹவு போட்டோம், இங்கே பாப்பாய்ங்கிறது நம்ம வில் போட்டோம், இங்கே சப்ஜெக்ட்டுக்கு வில் போட்டோம். பார்க்கறதுக்கு என்னது நமக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே ரெண்டையும் சேர்த்து போட்டணும். ஓகேங்களா, முகத்தை பார்ப்ப அப்படின்னா ஃபேஸ். ஓகேங்களா, ஸோ ஹவு வில் யூ ஃபேஸ், ஹவு வில் யூ ஃபேஸ்னா அவன் முகத்தை பார்ப்ப. ஓகே, அவனுடையங்கிறத நம்ம பின்னாடி போட்டணும். ஓகே, ஸோ ஹவு வில் யூ ஃபேஸ் ஹிம். ஓகேங்களா, ஸோ ஹவு வில் யூ ஃபேஸ் ஹிம், அவன் முகத்தை நீ எப்படி பார்ப்ப அப்படிங்கிறது இப்படி தான் கேட்கணும். ஹவு வில் யூ ஃபேஸ் ஹிம். ஓகேங்களா, டேரக்டாக இப்படி போட்டணும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, நீ என்னை எங்கே அழைத்து செல்வாய், நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு போவ அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, ஓகே, நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா லவர் கேட்குறாங்க. ஓகே, நீ என்னை எங்கடா கூட்டிகிட்டு போவ அப்படின்னு, அதாவது என்னது ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, இப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கேங்கிறது என்ன நமக்கு வேர். ஓகே, ஸோ வேர் வில் யூ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர். ஓகே, செல்வாய், கூட்டிகிட்டு போவாய். ஓகே, நீ எங்கே கூட்டிகிட்டு போவ அப்படின்னு கேட்கணும், அவ்வளோதான். ஸோ வேர் வில் யூ கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்னது நமக்கு டேக். ஓகேங்களா, கூட்டிகிட்டு போகிறதுக்கு டேக்கு, கூட்டிகிட்டு வரதுக்கு நம்ம பிரிங்கின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பிரிங். ஸோ வேர் வில் யூ டேக், வேர் வில் யூ டேக்னா எங்கே கூட்டிகிட்டு போகணும், டேக் யாரை என்னைய அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வேர் வில் யூ டேக் மீ, வேர் வில் யூ டேக் மீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னை எங்கே கூட்டிகிட்டு போவ அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எங்கே கூட்டிகிட்டு வருவ அப்படின்னா பிரிங் பண்ணணும், கூட்டிகிட்டு வரத்துக்கு பிரிங்கு, கூட்டிகிட்டு போகிறதுக்கு டேக். ஓகே, ஸோ இந்த இடத்துல டேக்கு வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஓகே, ஸோ வேர் வில் யூ டேக் மீ, எங்கே நீ என்னை கூட்டிகிட்டு போவ அப்படின்னு நம்ம கேட்பாங்க. ஸோ அடுத்து எப்போ பாருங்க, எப்பொழுது பரிசு வழங்கும் விழா தொடங்கும். ஓகே, எப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கிறோம், ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு, ப்ரைஸே கொடுக்க எப்போ கொடுக்குறான்னு தெரியல, நம்ம கேட்குறோம். ஓகே, எப்படா வந்து ப்ரைஸ் தருவாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, இது எப்படி கேட்குறது, ஸோ தட் எப்பொழுது அப்படிங்கிறது என்ன நமக்கு வென். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். வென் போட்டு இது என்ன நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும், வென் பக்கத்தில் வில் கண்ணை மூடிட்டு போட்டுணும். ஸோ வென் வில், இங்கே சப்ஜெக்ட்டுங்கிறது என்னது, சப்ஜெக்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே அவன் கிடையாது, அவள் கிடையாது, ஹீ கிடையாது, யூ கிடையாது,
தே கிடையாது, வி கிடையாது. ஓகே, இங்க என்னது நமக்கு சப்ஜெக்ட்ங்கிறது பரிசு வழங்கும் விழாங்கிறது தான் நமக்கு என்னது சப்ஜெக்ட். ஓகே, ஸோ வென் வில் த பரிசு வழங்கும் விழாங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நமக்கு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ வென் வில் த பிரைஸ்னா நமக்கு பரிசு. ஓகே, வழங்கும் அதாவது ஒவ்வொருத்தருக்கா கொடுக்குறது, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அர்த்தம். ஓகே, ஸோ when will the price distribution விழாங்கிறதுக்கு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ when will the price distribution function தொடங்குங்கிறது பிகின். ஓகே, அதுக்கு நம்ம கடைசியா போட்டுக்கணும் கொஸ்டின் மார்க். ஸோ when will the price distribution function begin அப்படின்னு அர்த்தம் பரிசு வழங்கும் விழா எப்போ தொடங்கும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஓகே, ஸோ தட் வென்னா எப்பொழுது, ஃபியூச்சருங்கனால வில், இது ஃபுல்லாக சப்ஜெக்ட். ஓகே, இது ஃபுல்லாக நமக்கு சப்ஜெக்ட், இது ஃபுல் வரணும் சப்ஜெக்ட், இது வந்து நமக்கு வெர்ப். ஓகே, ஸோ when will the price distribution function begin அப்படின்னா பரிசு வழங்கும் விழா எப்பொழுது தொடங்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட் நம்ம இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டுமாரோ we will see the next topic. ஓகே, ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.